வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மரபு கவிதைகள் டாப்பிக்கில் இன்னும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி அவர்களை பற்றி இன்னும் பார்க்கணும். இந்த வீடியோவில் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரை பற்றிய குறிப்புகள்லாம் பார்க்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்திங்கன்னா செங்கப்படுத்தான் காடு, பட்டுக்கோட்டை அருகில் உள்ளது. அவர் வாழ்ந்த காலம் என்னென்னு பார்த்திங்கன்னா 13/4/1930 முதல் 8/10/1959 வரை 29 வருடங்கள் தான் அவரோட வாழ்ந்த காலம். அவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்திங்கன்னா அருணாச்சலம், விசாலாட்சி. அவருடைய சிறப்பு பெயர்கள் மக்கள் கவிஞர், பாட்டாளி கவிஞர், பாடல் மேதை, இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் பாடல் வழி பரவலாக்கியவர். தம் பாடல்களில் உருவங்களை காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டியவர். இவரது பாடல்களை வெளியிட்ட இதழ் எதுன்னு பார்த்திங்கன்னா ஜனசக்தி. சக்தி நாடக சபாவில் சில காலம் நடிகராக பணியாற்றினார். பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவியாசிரியாக பணியாற்றியவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பாரதிதாசன் எனது வலது கை அப்படின்னு போற்றியிருப்பார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களோட முதல் கவிதை என்னென்னு பார்த்திங்கன்னா ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, அதுதான் அவருடைய முதல் கவிதை. அவரோட முதல் திரையிசை பாடல் எதுன்னு பார்த்திங்கன்னா படித்த பெண் அப்படிங்கிற படத்தில் 1954ஆம் ஆண்டு வெளிவந்த படித்த பெண் அப்படிங்கிற படத்தில் நல்லதை சொன்னா நாத்திகனா அப்படிங்கிற பாடல் தான் அவருடைய முதல் திரையிசை பாடல். தோழர் ப. ஜீவானந்தம் அவர் எப்படி புகழ்ந்து சொல்லியிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லியிருப்பார். உடுமலை நாராயண கவி அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு புகழ்ந்து சொல்லியிருப்பார். மருதகாசியின் தம்பி என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தஞ்சாவூர் சிவராமன் மற்றும் ரணியன் ஆகியோருடன் இணைந்து அப்பகுதி விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக விவசாய சங்கத்தை நிறுவியிருப்பார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மறைவின் போது கண்ணதாசன் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை சாய்ந்ததா, பாட்டுக்கோட்டையே சாய்ந்தது அப்படின்னு அவருடைய இறப்பின் போது போற்றி பாடியிருப்பார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் இரங்கல்பா என்ன பாடியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது, கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை கலையுலகமும் இருளாய் இருக்கிறது அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரோட மறைவப்போ பாடியிருப்பார். அவர் 1981ஆம் வருடம் பாவேந்தர் விருது பெற்றிருப்பார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரோட மணிமண்டபம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களோட பாடல் வரிகளாக என்னென்னு பார்ப்போம். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். இதெல்லாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல் வரிகள். தூங்காதே தம்பி தூங்காதே, உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கொண்ட கொள்கையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். திருடாதே பாப்பா திருடாதே, சின்ன பயலே செய்தி கீழடா, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, மனிதன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. இது எல்லாமே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல் வரிகள். அவருடைய குறிப்புகள் அவ்வளோதான். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.